7 ஜுஸுக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. 8வது ஜுஸினுடைய பாதி ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் வைத்த நோன்புகளையும் தொழுத தராவி தொழுகைகளையும் கொடுத்த தான தர்மங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் குர்ஆனில் அல்லாஹ் கூறிய 3 என்ற எண் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள். அல்லாஹு தஆலா 13 தடவை சலாசத்துன் 3 என்ற வார்த்தையை குர்ஆன் ஷரீஃப் முழுக்க 13 தடவை அல்லாஹு தஆலா அதை உபயோகிக்கிறார். சில இடங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாட்கள் வைத்த நோன்பை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஊருக்கு வந்து நோன்பு வைக்க வேண்டும், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த அடிப்படையிலே 3 பேர்களிடத்தில் பேசாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே கட்டளையிடுகிறார். சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா 3 நபர்களிடத்திலே பேசாதீர்கள் என்று கட்டளையிட்டு பிறகு அந்த 3 பேர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அவர்கள் யார், ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி கட்டளையிட்டான் என்பது சம்பந்தமான ஒரு சுருக்கமான தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்று உரையை நிறைவு செய்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் விளங்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழு வரலாறும் தபூக்குடைய யுத்தத்தை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம் எல்லோருக்கும் பத்ரை பற்றி தெரியும், உஹதை பற்றி தெரியும். ஆனால் இந்த 2 போர்களை தாண்டி மற்ற எந்த போர் சம்பந்தமாகவும் இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்திலே சமூகத்திலே எந்த விதமான தகவலுடைய விஷயங்களில் பலகீனமானதான் இந்த உம்மத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. தபூக்குடைய போர் இருக்கிறதே, மக்காவின் வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு போர். இது யாரை எதிர்த்து இந்த போர் நடைபெற்றது என்று சொன்னால், தபூக்குடைய போர் இஸ்லாமிய மார்க்கம் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு ரோமானியர்கள், கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாமியர்களை நாம எதிர்க்கணும், இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி போரை தொடுக்கிறதுக்கு ஆலோசனை செய்து முயற்சி செய்கிறார்கள். ஆனா இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனால இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், திடீர்னு வந்துருவாங்களோ, ரோமானியர்கள் நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்காக வேண்டி போரை மக்களை தயார் செய்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 விதமான இக்கட்டான நிலைமை சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்துச்சு. முதலாவது வெயில் காலம், போருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நேரம் இருக்கிறது வெயில் காலம். 2வது தபூக்குடைய இடம் இருக்குதா இல்லையா, தபூக்கு அது மதீனாவுல இருந்து 600க்கு மேற்பட்ட 1000 கிலோமீட்டர் கிட்ட தபூக்கு இருக்குது. வெயில் காலம். 2வது என்னது, கிலோமீட்டர் தூரம். 3வது சோதனை என்ன அப்படின்னா, சரியாக வெயில் காலத்தில் தான் பேரித்தம்பலங்கள் எல்லாம் கனிந்து அறுவடை செய்யக்கூடிய நேரம். 4வது வறுமையாக இருக்கக்கூடிய நேரம். அதனாலதான் இந்த படைக்கு வறுமை படை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பேர் வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள், தபூக்குக்கு நாம் கிளம்ப வேண்டும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டில் ஒரு குண்டூசியை கூட விடாமல் அத்தனையும் இந்த மார்க்கத்திற்காக எடுத்து வந்து போட்டார்கள். பெருமானாரினுடைய ஒரே ஒரு உத்தரவு தான், அத்தனையும் வீட்டில் இருக்கும் குண்டூசியை கூட விட்டு விடாமல் அத்தனையும் எடுத்து வந்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கர் உங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்க? யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் என் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகப்பெரிய பங்கு இதுல இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த படைக்கு தேவையான தொகையில 1/3 பங்கை தன் பொறுப்பில் எடுத்துக் கொண்டார்கள். அவ்வளவு செல்வத்தை வாரி இறைத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இன்னைக்கு அது மாதிரியான தன்மை நம்மகிட்ட இருக்குதான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவோ நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு உதவுங்க கேட்கப்படுது.
திருமண வயது வந்த பெண்ணுக்கு உதவுங்கள் கேட்கப்படுது. பிள்ளைகள் இல்ல அனாதை பிள்ளைகளுக்கு உதவுங்கள் கேட்கப்படுது. நம்ம எண்ணிதான் நம்ம கொடுக்கிற பழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. தபூக்குடைய அறிவிப்பு வந்த உடனே பெண்கள் எல்லாம் தன் வைத்திருந்த நகைகளை எடுத்து போட்டார்கள். வீட்டில் இருப்பதை எல்லாம் போட்டார்கள். இருந்தும் இவ்வளவு வந்தும் படைக்கு தேவையான பொருளாதாரம் வரவில்லை. ஒரு ஒட்டகத்தில் 18 பேர் பயணிக்கணும். ஒரு ஒட்டகத்துல 3 கிலோமீட்டர் ஒருத்தர் வந்து உட்காரணும். அதுக்கப்புறம் 2வது, அதுக்கப்புறம் 3வது, இப்படி எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யணும்? 1000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 1000 கிலோமீட்டர். வெயில் காலத்துல. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு பொருளாதாரம் திரட்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கிளப்பி கொண்டு செல்கிறார்கள் தபூக்குக்கு போறாங்க. இப்ப நபி அவர்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, போருக்கு போகும் பொழுது மதீனாவில் யாரையாவது ஒருத்தவரை கவர்னராக ஒரு பொறுப்புதாரியாக நியமிப்பார்கள். அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க, அலியே நீங்க என்ன செய்யுங்க, இருங்க, இமாமத்து பண்ணுங்க, ஊர் மக்களை பாதுகாத்துக்கிறீங்க, நீங்க பொறுப்பா இருங்கன்னாங்க. முனாஃபிக்குகள் இந்த போர்க்களத்தை தோல்வியுற செய்வதற்கு மிகப்பெரிய பெரிய சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதுல முதல்ல இங்கே ஆரம்பிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலிய உன்னை எதுக்கு அனுப்புள்ள தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சரியா சண்டை போட மாட்ட, நீங்க சரியா எதுவுமே செய்ய மாட்டீங்க, உங்கள்ட்ட வீரம் குறைவா இருக்கு, இதனாலதான் உங்களை நபியை கூட்டு போல என்பதாக சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். பொதுவா முனாஃபிக்குடைய தன்மை என்ன தெரியுமா? கூடவே இருந்து குளிப்பறுக்கிற தன்மை தான் முனாஃபிக்குடைய தன்மை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த தன்மையில யாராவது இருப்பாங்க. ஒரு அம்மா துப்படி போட்டு வரும், ஆகி ஒரு சைத்தான் ஆகி சால் எடுத்து தலையில மாட்டு நம்ம வந்து உட்காந்துச்சுன்னு சொன்னா போதும், வீட்டுல இருக்கிற எல்லா குரலையும் பேசிடும். அப்படி நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் இருக்குமா இல்லையா? இந்த ஆள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே உள்ள இருக்கிற ஆள் டர்ராயிரும். அப்படியே என்னத்தை சொல்ல போதா அப்படின்னு. இப்ப முனாஃபிக்கள் இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி தேவையில்லாத விஷயத்தை சொன்ன உடனே நபிட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வரேன்னா. அப்ப நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அலியே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகும் பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நியமித்தார்களோ, நீ எனக்கு ஹாரூனை போன்று நீங்கள் இங்கு இருங்கள் என்று சொல்லி படை கிளம்பியது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர்கள் பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. வரலாறு மிக நீளமானது. இடையிலே அதிகமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா முஅஜிஸாக்களை வெளிப்படுத்தினார். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை கொடுத்து, நாயகமே, முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மதீனால மௌத்தாயிட்டார். எங்க மௌத்தாயிட்டாரு? மதீனால. இவங்க மதீனா விட்டு வந்துட்டாங்க, 300 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, முஆவியா என்று சொன்ன ஒரு மனிதர் மதீனாவில் வஃபாத் ஆகிவிட்டார், அவருக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து இங்க ஜனாஸா தொழுவுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? இங்க ஜனாஸா தொழுவுங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எல்லாரும் ஜனாஸா தொழுதாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏன் அல்லாஹ் இந்த முஆவியா என்ற சஹாபிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் தெரியுமா? சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய ஜனாஸா மதீனாவுல தொழு வைக்கப்படுது. கொஞ்சம் நபர்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் இங்க போருக்கு வந்துட்டாங்க. மதீனால மௌத்தாவர ஆள்கள் குறைவாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்கினுடைய 2 சஃபை அல்லாஹ் அந்த மனிதர் முஆவியாவுடைய ஜனாஸாக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சான். ஒரு சஃபில் 20,000க்கு மேற்பட்ட மலக்குகள் இருந்தாங்களாம். இன்னொரு சஃப்ல 20,000க்கு மேற்பட்ட மலக்குகள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான், போர்ல இருக்கக்கூடிய நம்மள இங்க நின்று ஜனாஸா தொழு வைக்கிறாங்க சொன்னாங்களே, என்ன அமல் இருக்கு என்று சொல்லி கேட்கும் பொழுது, சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாதாரண அமல் தான், பெரிய அமல்லாம் இல்லை. சின்ன சின்ன அமல்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமாகறான். அதுல இஸ்திகாமத் இருக்கணும். ரொம்ப பெருசா நைட்டு முழுக்க நின்று அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு நைட்டு ஃபுல்லா தொழுவதை விட சின்ன அமல் செய்யறோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அதுல இஸ்திகாமத் நமக்கு இருக்கணும், தொடர்ந்து நம்ம செய்யணும். அவர் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? 40,000 மலக்குகள் ஜனாசால கலந்துக்கிட்டாங்க. ஒரு மலக்கு நம்ம ஜனாசால கலந்துக்கிட்டாலே பெரிய பாக்கியம். என்ன செஞ்சாரு? ஒரே ஒரு விஷயம் தான் செஞ்சாரு. குல் ஹுவல்லாஹ் சூரா மேல ரொம்ப நேச வச்சு அடிக்கடி ஓதிக்கிட்டு இருந்தார். நடந்தா ஓதுவார், தூங்குறப்ப ஓதுவார், எந்திரிச்சா ஓதுவார். குல் ஹுவல்லாஹ் சூரா எந்த தொழுகை தொழுதார், நிறைய குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருந்தாரு. அந்த குல் ஹுவல்லாஹ் சூராவின் மீது ஒரு அன்பு, ஒரு நேசம் அவருக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய ஜனாசாவில் 40,000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கி வைத்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, போர் கிளம்பி இது மாதிரி நிறைய முஅஜிஸாக்கள் இதிலே
தண்ணி தாகம் எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், நாவலம் வறண்டு போய்விட்டது, தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. கடைசி என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டகத்தை அறுத்து, ஒட்டகம் இருக்குதா இல்லையா, ஒரே நேரத்துல பல லிட்டர் தண்ணியை குடிச்சு தன் வயிற்றுக்குள்ள வச்சுக்க, இறப்பையில வச்சுக்குமா. ஒட்டகத்துக்கு அல்ல அவ்வளவு பெரிய அதிசயம் கொடுத்துருக்கான். என்ன செய்யும், ஒரு தடவை தொட்டில வாயை வச்சுச்சுன்னு வைங்க, அப்படியே உறிஞ்சி எடுத்து இறப்பையில வச்சுக்கும். அல்ல அவ்வளவு அந்த அரிசியை கொடுத்துருக்குறான். இப்ப தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணாங்க, ஒட்டகத்தை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒட்டகத்தை நீங்க அல்லாவோட பேரு சொல்லி வெட்டுங்க, இறப்பை உடைச்சு தண்ணியை வீணாக்காம அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு அல்ல நமக்கு அப்படி ஏதாவது நிலைமை வச்சிருக்கிறானா யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலைமை ஏதாவது அமல்ல கொஞ்ச நேரம் ரக்காயிட்டு ஒரு 5 நிமிஷம் தராவில போயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், திரும்பவே கூடாது. முக்காடு போட்டுதான் நம்ம தொழுவணும். முக்காடு போட்டுதான் என்ன செய்யணும், தொழுவணும். இந்த 2 விரிலையும் முறைக்கிற முறை இருக்குது. டைமையும் பாக்குறது, நம்மளையும் பாக்குறது. ஆப்சாவை கூப்பிட்டு ஒரு மிரட்டணும், அப்பதான் அவர் திருந்துவார். இல்லைன்னா நம்மளை நிக்க விட்டு காலை அடிக்க விட்டுருவாரு அப்படின்னு மனசுல வரும். தண்ணி கிடைக்காம ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து ஒட்டகத்தை தபகு செஞ்சு தண்ணி எடுத்து குடிச்சு போர் செஞ்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தியாகங்கள் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு தியாகத்துக்கு மத்தியிலே சஹாபாக்கள் தபூக்குடைய போருக்கு செல்கிறார்கள். சென்று அல்லாஹ் அன்ற இரவில் ஒரு காற்றை அனுப்புகிறான். அந்த காற்றினால் எதிரில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ரோம் நாட்டு படைகள் ஒரு பயத்தை அல்லாஹ் உள்ளத்துல போட்டு ஒரு சண்டையும் நடக்கல. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். நமக்கு வெற்றியை கொடுத்துட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நபி அவர்கள் வந்த உடனே கேட்பாங்க, யார் யார் போருக்கு வரல. அதுல 3 முக்கியமான சஹாபிகள். ஒன்னு காப ரலியல்லாஹு ஒரு சஹாபி, மிராரா ரலியல்லாஹு ஒரு சஹாபி, ஹுலைல் ரலியல்லாஹு சஹாபி. 3 சஹாபி வரல. இதுல காப ரலியல்லாஹு ஏன் வரல அப்படின்னு சொன்னா, அவர் பெரிய செல்வந்தரா, அந்த நேரத்துல செல்வந்தர் ஆயிருக்கிறார். பேரிச்சம்பள தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு பழுத்து இருக்கு. அவர் நினைச்சார், நம்மகிட்ட வேகமா போகக்கூடிய ஒட்டகம் இருக்குது, நம்ம அந்த ஒட்டகத்துல பயணிச்சு எப்படியாவது சேர்ந்துடலாம் சொல்லி நினைச்சு அந்த துனியாவின் மேல ஆசைப்பட்டு கடைசியில போகலாம் நினைக்கும் பொழுது படம் திரும்பிடுச்சு. போகலாம் நினைக்கும் பொழுது படம் திரும்பிச்சு. அந்த பேரிச்சம்பளம் பழுத்து இருக்கிறப்ப கரெக்டா போய் நம்ம எடுத்துடணும். கீழே மண்ணில் விழுந்துச்சுன்னு சொன்னா அது டேமேஜ் பீஸா போயிடும். அதனால அந்த பழுக்கிற நேரத்தில் இருக்கணும். பல சஹாபாக்கள் இது எனக்கு துனியா வேணாம்னு விட்டாங்க. இந்த 3 பேரும் துனியாவின் மீது லேசாக ஆசை வச்சு போகக்கூடாது, நல்ல போகணும், ஆனா இதை நம்ம அறுவடை செஞ்சுட்டு போலாம் நினைச்சாங்க. நபி அவர்கள் திரும்பி வந்தாங்க. முனாஃபிக்குகள் கேட்டாங்க, ஏன் நீ எல்லாம் வரல அப்படின்னு. பொய் சொல்லுவோம். முனாஃபிக்குடைய தன்மை இருக்குது, யோசிக்காம பொய் பேசணும். யோசிக்காம பொய் பேசுற தன்மை யாரோட தன்மை? முனாஃபிக்குடைய தன்மை. அதனால பொய் அல் கிதுபு யஅக்குலுல் ஈமான், பொய் ஈமான தின்றுமா. அதிகமா வியாபாரத்துல பொய் சொல்றது, மனைவிட்ட பொய் சொல்றது, கணவன்கிட்ட பொய் சொல்றது, நண்பர்கள்ட்ட பொய் சொல்றது, இந்த பொய் பேசுற தன்மை இருக்குது, ஈமான தின்று. எல்லா முனாஃபிக்கும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எனக்கு கை யார சொல்ல, கால் வலிக்குது, அது வலிக்கு, இது வலிக்கு, நாங்க வரல. இப்ப இந்த காவறது எல்லாம் இருக்கிறாரா இல்லையா, அவரோட ஸ்கோப்பு சொன்னாங்க, அங்க நீ ஏதாவது பொய் சொல்லாத, பொய் மாதிரி ஏதாவது சொல்லு, நம்ம ஈமான நம்ம சாந்திப்படுத்திக்கிறது. பொய் பேசல, அப்படி லேஸ் மாசா அப்படின்னு பேசிக்கிட்டு அப்படியே வேளாப்ல அப்படி பண்ணிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீ சொல்லி தப்புச்சிருந்தாங்க. ஆனா அவர் மனசுல ஒண்ணு வந்துச்சு, நாம உண்மையை பேசுவோம், நாம உண்மையை பேசுவோம். எது நடக்குதோ நடக்கட்டும் சொல்லி, யார் ரசூலுல்லாஹ் நான் கொஞ்சம் இந்த அறுவடை மீது நான் கொஞ்சம் நம்பிக்கை வச்சேன், அதை சம்பாதிக்கலாம் நான் நம்பிக்கை வச்சேன், அதனால என்னால தபூக் போருக்கு போக முடியல. உடனே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அந்த 3 சஹாபாக்கள்கிட்டையும் யாரும் பேசக்கூடாதுன்னு. 3 சஹாபிகள்கிட்டையும் சொன்னது எது? உண்மையை சொன்னாங்க. உண்மை சொன்னதுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? யார்கிட்டையும் பேசாதீங்க, யார்கிட்டையும் யாரும் பேசக்கூடாது. ஒரு நாள் ஆச்சு, அவர் சொன்னாங்க, காபரத்தில் சொன்னாங்க, மற்ற 2 பேரும் வயசானவங்க வீட்டுல இருந்துட்டாங்க, நான் கடைவீதிக்கு போவேன், தொழுக போவேன், சலாம் சொல்லுவேன், யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. யார் எனக்கு பார்க்கவில்லை என்றாலும் சரி, நான் நபி அவர்களை பார்த்து நபியின் மஜ்லிஸில் நான் உட்கார்ந்து இருப்பேன், பெருமானாரின் முகத்தை பார்த்து நான் சலாம் சொல்லுவேன், முகத்தை திருப்பி அலைக்கும் சலாம் என்று சொல்வார்கள். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, அல்லாஹ் இதில் இருந்து எனக்கு மன்னிப்பு கொடுப்பான் என்று நான் ஏங்கிக் கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் அன் வீட்டினுடைய சோரின் மீது ஏறி அபு ஹுதைஃபா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் 3 தடவை. திரும்பி கூட என் சகோதரன் என்னை பார்க்கவில்லை. ஏன்? சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நான் அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் உனக்கு தெரியாதா? ஏன் என்னிடத்திலே பேசுறேன்னு கெஞ்சி கேட்டாங்க. யாரும் பேசல. நாளாச்சு. அவருக்கு ரொம்ப மனசாயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, காஃபிர்கள் அவங்கள்ட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை இவ்வளவு இஸ்லாத்துல இழிவுபடுத்துறாங்களே, பேசாம மார்க்கத்தை விட்டுட்டு நீ இங்க மார்க்கத்துக்கு வந்துருட்டாங்க. அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க, ரப்பே ஒரு காஃபிர் எனக்கு தாவத்து கொடுக்கிற அளவுக்கு நான் ஆகிவிட்டேனே, என்னை மன்னித்து விடு என்று மன்றாடுகிறார்கள். அப்பயாவது மன்னிப்பு வரும் என்று நினைத்தார்கள். அப்போ ஒரு கட்டளை வந்துச்சு. என்ன தெரியுமா? கூட இருக்கக்கூட மனைவிட்ட கூட பேசக்கூடாது, மனைவியை விட்டுருங்கன்றான். கூட இருக்கிற மனைவி கூட பேசக்கூடாது. இப்ப நான் தலாக் கூட வேண்டுமா? தலாக் கூட வேண்டாம். மனைவிட்ட நீங்க தொடர்பு வச்சுக்க கூடாது. மனைவியை தாய் வீட்டுக்கு அழைப்பி விட்டார்கள். தன்னந்தனியாக இருந்து இரவு பகலாக அல்லாஹ்விடத்திலே அழுது துவா செய்தார்கள். ஒரு நாள் விடிந்தது. ஒரு மனிதர் வந்த காபே அல்லாஹ் தஆலா உங்கள் 3 பேருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிவிட்டார். ஓரோடி வந்தார்கள் நாயகத்தை பார்க்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க. நாயகமே, இதுகால வரைக்கும் 50 நாட்கள், ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 50 நாட்கள் பெருமானாரின் முகம் பார்த்து என்னால் சலாம் சொல்ல முடியவில்லை, நாயகத்தின் முகம் பார்த்து என்னால் பேச முடியவில்லை என்று நாயகத்தை பார்த்து சலாம் சொல்லி கரங்களை பிடித்து ஆற தழுவி சொன்னார்கள். காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், எந்த தோட்டத்தினால் என்னால் இந்த போரில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையோ, எந்த சொத்தினால் இந்த போரில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையோ, நான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பேருக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். காபு ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, 10 ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கங்க, பள்ளிவாசலுக்கு வச்சுக்கங்க, சொல்ல முடியுமா? எல்லா சொத்தையும் கொடுத்தார்கள். காபு ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் மன்னித்ததற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாத்தையும் வாங்குவதற்கு மார்க்கத்தில் நான் விரும்பவில்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எடுத்துக் கொள்ளுங்கள், பாதியை வாங்கிக் கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், பாதியும் வாங்க மாட்டேன், 3இல் 1 பங்கை மட்டும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பேசியது உண்மை, அதற்கு கிடைத்தது 50 நாட்களுடைய தண்டனை. அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் உண்மையான மூமின் என்பதை அந்த 50 நாட்கள் அவர்கள் பட்ட வேதனைக்கு குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டான். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுல இருந்து நாம எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த விஷயத்துக்காக விடையும் பொய் பேசாமல் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஒரு பொய் பேசுவதனால் நமக்கு லாபம் வந்தாலும் பேச வேண்டும், நஷ்டம் வந்தாலும் பேச வேண்டும், ஆபத்து வந்தாலும் பேச வேண்டும். ஹக்கை, உண்மையை சொல்லுவதற்கு நாம் என்றும் பயப்படக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில். எங்கு நீங்கள் உண்மை பேச ஆரம்பிப்பீர்களோ பாத்தில்கள் உங்களை பார்த்து விரண்டோடும் அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம நாவு உண்மை பேசக்கூடிய நாவாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. அப்படிப்பட்ட நாவுகளுக்கு தான் மௌத்துடைய நேரத்தில் கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஃபர்லுடைய தொழுகையில அதிகமா துவா செய்யலாமா? ஃபர்லுடைய தொழுகைக்குள்ள துவா செய்யக்கூடாது, ஃபர்லு தொழுகிட்டு துவா செய்யலாம். தொழுகையில துவா செய்யணும், நஃபிலான தொழுகைகள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இமாம்களுக்கு கூட சட்டம் என்னன்னா, ஃபர்லு தொழுகை எவ்வளவு சுருக்கமா தொழுக வைக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா தொழுக வைக்கணும். நீண்டு தொழுகிறதுன்னா அது நஃபிலுடைய தொழுகைகள், சுன்னத்துடைய தொழுகைகள் தான். மீதி கேட்ட கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பதில் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா சொன்னதினுடைய கேட்டதின்படி விளங்கி